அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எண்ணற்ற சித்திகளை பெற்ற அருளாளர்களும் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வரல. அப்ப இந்த தேகத்தை நிரந்தரமான தேகமா மாற்றியமைக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வள்ளல் பெருமான். இப்போ வள்ளல் பெருமான் அடியாத தேகம் பெற்றார், இன்னும் இறைநிலையோடு இருக்கார் அப்படின்னா அவர் உடம்பு எங்க? ஆங்கிலேய ஆட்சி காலத்துல வள்ளலார் என்ன ஆனார் அப்படின்னு அவங்க கொடுத்த சர்டிபிகேட்ஸ். 1874 ஆண்டு ஜனவரி மாதம் தைப்பூச நன்னாள் அன்று தான் கடைசியா வள்ளல் பெருமானாரை எல்லாரும் பொதுவுல பார்த்தாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, பெருமான் யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். நானே வள்ளல் பெருமானாரை பார்த்திருக்கிறேன். மனிதனும் தெய்வம் ஆகலாம்னு சொல்றாங்க. தெய்வம் ஆகிறது எப்படி, அதை வாழ்ந்து நிரூபிச்சு காட்டி, அதுவும் இல்லாமல் மற்றவங்களும் எப்படி தெய்வம் ஆக்கலான்ற அவரோட ரூட்டெல்லாம் தெளிவாக ஒவ்வொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அருட்பிரகாச வள்ளலாரை பற்றி சன்மார்க்க பேரொளி காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா கிட்ட நம்ம நிறைய தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வந்தனம். ஐயா, இப்போ நிறைய மார்க்கங்கள் திருமூலர் காலத்துலேருந்து இருக்கு. புதுசாக ஒரு சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு துவக்கி அது மூலிமா மக்களை நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? வள்ளல் பெருமானாருக்கு முன்பு இறைவன் நிறைய அருளாளர்களையும் ஞானிகளையும் இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி வச்சார். அப்படி வந்து அருளாளர்களும் ஞானிகளும் இறைவனை நோக்கி தவம் பண்ணி அதில் கிடைத்த தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அப்படி எடுத்து சொல்லி மக்களை பக்குவப்படுத்தி மக்களை பக்தி உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, தவம் செய்யக்கூடியவர்களாக மாற்றி அமைச்சாங்க. அப்படி மாற்றி அமைச்சு அந்த வழியில் பயணம் செய்த பல்வேறு மகான்களும் ஞானிகளும் பல்வேறு நிலை அனுபவங்களை பெற்றார்கள். என்ன அனுபவங்களை பெற்றாங்கன்னா, தவத்தில் பல்வேறு அனுபவங்களை பெற்றாங்க. சித்திகள் பற்றி சொல்றீங்க? ஆமாம், நிறைய சித்திகளை எல்லாம் பெற்றாங்க. ஆனால் அப்படி எண்ணற்ற சித்திகளை பெற்ற அருளாளர்களும் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரல. நிறைய ஆற்றல்களை எல்லாம் பெற்றிருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய தேகம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மண்ணிற்கோ நெருப்பிற்கோ கொடுக்குற மாதிரி தான் போச்சு. அந்த அருளாளர்களுடைய மரபில் தான் வள்ளல் பெருமானாரையும் இறைவன் அனுப்பி வைக்கிறார். ஏன்னா இறைவன் அனுப்பி வச்சதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, பெருமானுடைய ஒரு பாடல் நமக்கு வருது. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட இறைவனால் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு ஐயா சொல்றார். ஒரு தூதுவரா தனியா? ஆமாம், வந்தார். ஐயா வந்தார். அப்படி வந்த வள்ளல் பெருமான் பார்க்கிறார், பன்னெடும் காலமாக இறைவனை நோக்கி பல்வேறு விதமான தவ முறைகள் இதையெல்லாம் நிறைய செய்கிறாங்க. ஆனாலும் ஒருவரும் இறைவனை அடையவில்லை. இறைவனிடம் அருளை பெறுகிறார்கள், ஆற்றலை பெறுகிறார்கள், சித்திகளை பெறுகிறார்கள். ஆனால் இறைவனை அடையவில்லை. இப்போ வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறார், மனிதனாக பிறந்தா யாரா இருந்தாலும் இறந்தால் அடுத்த பிறவி உண்டு. ஆமாம், இறந்துட்டா அடுத்த பிறவி உண்டு, ஊழ்வினையால் வந்துடும். அப்போ இந்த தேகத்தை நிரந்தரமான தேகமாக மாற்றியமைக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வள்ளல் பெருமான் போகிறார். அதுவே நிறைய சர்ச்சைக்குரிய பொருளாக இருக்குது. இப்போ இறந்த அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியாதால ஆளாளுக்கு என்னென்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு சன்மார்க்கத்தில் விடை இருக்குது. ஐயா சொல்கிறார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறார், இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு இந்த உடம்பு தடை இல்லை. இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றார். சன்மார்க்கத்தில் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் அப்படின்னு 4 பெருமான் வைப்பார். அப்படி 4ல் கடைசி அனுபவம் என்ன அப்படின்னா, இறைநிலை அறிந்து அம்மைய மாதல், அதாவது தான் இறைவனாதல். வள்ளல் பெருமான் வகுத்த சுத்த சன்மார்க்கத்திற்கும் மற்ற அருளாளர்களுக்குமான வேறுபாடு என்னன்னா, மற்ற எல்லா சமய மத மார்க்கங்களிலும் இறைவன் தனியாகத்தான் இருப்பார், இவங்க தனியாகத்தான் இருப்பாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் கொடுத்த சுத்த சன்மார்க்கம்ங்கிறது வந்து இறைவனும் தானும் ஒண்ணாதல். அதாவது நம்ம தேகத்திற்குள் இறைவன் கலந்து
இந்த தேகத்தை நிரந்தரமான தேகமாக மாற்றிக்கொள்வது. அதாவது ஒரு கடல்ல போட்ட உப்பு மாதிரி கடல்ல போட்ட உப்பு மாதிரி கிடையாது. கடல்ல உப்பு போட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னா கரைஞ்சு போயிடும். கரைஞ்சிரும். இங்கே கரைஞ்சு போகிறதே கிடையாது. அந்த தேகம் அப்படியே தான் இருக்கும். ஓஹோ. இந்த தேகத்தினுடைய நிலைகள் தான் மாறும். அப்போ என்ன பண்ணுறார், இந்த நிலையை அடையணும் அப்படின்னா தேகத்தை அழியாமல் பார்த்துக்கிறணும். இந்த தேகம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வளர 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 அது உண்மையாக அழிஞ்சுக்கிட்டே தான் வருது. மரணங்கிறது ஒரே நாளில் நிகழ்றது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தரை பார்த்தோம் நல்லா இருந்தார்ப்பா நேற்று கூட, இன்னைக்கு திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறோம். தப்பு. அவர் ஒரே நாளில் மரணம் அடையலை. அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் அடைந்து கொண்டே வந்தார். அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் முற்றிய நிலை வரும்போது அவர் உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு. இப்போ வள்ளல் பெருமான் கொடுத்த சுத்த சன்மார்க்கம் எங்கே கடைசியில் சுற்றி வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, உடம்பை காப்பாற்றி கொள்வது, மரணத்தை ஜெயிப்பது, இதில் தான் வந்து நிற்கும். இதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்த சுத்த சன்மார்க்கத்திற்கும் மற்ற சமய மத மார்க்கங்களுக்குமான வேறுபாடு ரெண்டு. ஒன்று, இந்த தேகத்தை அழியாத தேகமாக மாற்றிக்கொள்வது. இரண்டாவது, நாம் இறைவனாவது. இது ரெண்டும் தான் வேறுபாடு. இப்போ வள்ளல் பெருமான் அழியாத தேகம் பெற்றார், இன்னும் இறைநிலையோட இருக்கார் அப்படின்னா அவர் உடம்பு எங்கே இருக்கு? இதற்கு ரெண்டு விதமான ஆதாரங்களை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஒன்றும் பெருமான் கொடுத்த பாடல்களில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள். அதே போல் பெருமான் என்னவானார் அப்படிங்கிறதுக்கு பெருமானுடைய தலைமை மாணாக்கர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அப்படின்னு இருந்தார். அவர் பிரம்மஞான சபைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அதுபோக அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அன்னைக்கு வந்து ஆங்கிலேய ஆட்சி காலம், ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வள்ளலார் என்ன ஆனார் அப்படின்னு அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ், தாசில்தார் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே வச்சு தான் வள்ளல் பெருமானார் என்ன ஆனார் அப்படிங்கிறது சொல்ல முடியும். வள்ளல் பெருமானார் 1823 பிறக்கிறார். 1874 ஜனவரி மாதம் தைப்பூச நன்னாள் அன்று தான் கடைசியாக வள்ளல் பெருமானாரை எல்லாரும் பொதுவில் பார்த்தாங்க. பொதுவில் பார்த்தது. ஆமாம், அதுக்கு மேலே பார்க்க வாய்ப்பு. ஆமாம், அதுக்கு மேலே பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு இல்லை. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, பெருமான் யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கூட ஆமாம், நானே வள்ளல் பெருமானாரை பார்த்துருக்கிறேன், என்கிட்ட ஐயா பேசியிருக்கிறார். ஸோ பகிரங்கத்தில் வெளிப்படுவதில்லை அப்படிங்கிறத ஐயா முடிவுக்கு வந்துடுறார். பகிரங்கங்கிறது என்னன்னா பொதுவாக வெளிப்படுவதில்லை. ஆனால் யாருக்கு காட்சி கொடுக்க வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் அப்படின்னு பெருமான் முடிவு பண்ணார்னா அவங்கள பார்க்குறார். 1874 ஜனவரி மாதம் ஐயா என்ன பண்ணார் அப்படின்னா, மேட்டுக்குப்பம், வடலூருக்கு பக்கத்தில் மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த ஊரில் சித்தி வளாகம், அதுக்கு ஐயா வச்ச பேர் சித்தி வளாகம். 1870 வரைக்கும் வடலூரில் இருந்த வள்ளல் பெருமான், அதுக்கப்புறம் கடைசி அந்த 3.25 ஆண்டுகள் வள்ளல் பெருமான் வந்து மேட்டுக்குப்பத்துக்கு போயிட்டார். மேட்டுக்குப்பத்தில் அங்கே இருந்த ஒரு குடிசை, அது வந்து அந்த ஊரில் வைணவ பெரியவர்கள் வந்தால் தங்குறதுக்காக வச்சிருந்த குடிசை. பெருமான் கேட்கவும் பெருமானுக்கு அதில் கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து தான் பெருமான் 3.25 ஆண்டுகள் பேருபதேசம் பண்ணது, இது எல்லாமே பண்ணது. அதில் என்ன பண்ணார்னா, கடைசியாக பெருமான், இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா மேட்டுக்குப்பம் போனீங்கன்னா வெளியில் கதவு திருக்காப்பிட்டு இருக்கும். அந்த கதவை என்றைக்குமே திறக்க மாட்டாங்க. தைப்பூசத்துக்கு 3ஆவது நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஜன்னல் இருக்கும், அந்த 3 ஜன்னலையும் திறந்து இந்த திருவரை தரிசனம், பெருமான் இருந்த திருவரையை நம்ம பார்க்கலாம். ஆமாம், அந்த திருவரை தரிசனமும் கூட அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது, அறை. இன்னொரு அறை. ஆமாம் ஆமாம், இது ஒரு அறை, அதுக்குள்ள ஒரு அறை. அந்த அறைக்குள்ள மட்டும் பார்த்துட்டு வணக்கம். ஆமாம், அந்த அறைக்குள்ள யாரும் போறதே கிடையாது, இந்த அறையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு காலை வெளியில் வச்சுட்டு ஒரு காலை உள்ளே வச்சுட்டு, கதவை 2 கதவு இப்படி இருக்கும், ஒரு கதவை திறந்துட்டார், ஒரு கதவு மூடி இருந்தது. 2 காலையும் வச்சுட்டு, நான் உள்ள 10-15 நாள் இருக்கிறேன், யாரும் திறந்து பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா வெறும் வீடாகத்தான் இருக்கும், ஆண்டவர் செய்விப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உள்ளே போய் கதவை தாப்பாப்பட்டுக்கிட்ட, வெளியில் இருக்க அன்பர்களை கதவை தாப்பாப்பட்டுக்க சொல்லிட்டார். வள்ளலார் என்ன ஆனார் அப்படின்னா, கடைசியாக வள்ளலார் வந்து இதுதான் ஐயா கடைசியாக பேசுனது. வள்ளல் பெருமானார் மரணம் அடையவில்லை. சரி, இதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1874 வள்ளல் பெருமான் திருக்காப்பிக்கிட்டார். வடலூரில் ஐயாவுக்கு 80 காணி நிலத்தை வடலூர் மக்கள் எழுதி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு தர்மசாலைக்கும் ஞான சபைக்கும். அந்த 80 காணி நிலம் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே. அப்போ வெள்ளைக்காரன் பீரியடு, அப்போ அதுக்கு வரி வசூல் பண்ணணும். மொத்தமே பெருமான் பேரில் எழுதி கொடுத்துட்டாங்க. ஐயா 74 மறைஞ்சிட்டார். இப்போ வரி கட்டணும், யார் கட்டுறது? இந்த கொஸ்டின் வருது. அன்பர்கள் யாரையும் பெருமான் கையை காமிச்சு நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டுலாம் போல, யார்ட்டையும் சொல்லலை ஐயா, அப்படிலாம் யாரையும் சொல்லலை.
அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அதுக்கு ஒரு விஷயம் உண்டு. இப்போ நான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மரணம் அடைஞ்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், இந்த ரெண்டையும் வாங்கி அவங்களுடைய சொத்தை அவங்களுடைய வாரிசுகள் அனுபவிக்க முடியும். ஆனால் ஒருத்தர் காணாமல் போய்விட்டால் அவருடைய சொத்தை உடனே அனுபவிக்க முடியாது. 7 ஆண்டு காலம் ரெவென்யூ ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 7 ஆண்டு காலம் காத்திருக்கணும். இது சட்டம். ஆமாம், சட்டம். காத்திருந்து 7 வருஷம் வரைக்கும் அவர் வரலை அப்படின்னா, அவர் எந்த வட்டத்திற்குள் வர்றாரோ அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய தாசில்தார் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இவர் காணாமல் போய்விட்டார், இந்த 7 ஆண்டு காலமாக வராததுனால இவருடைய சொத்துக்களை இவங்க வாரிசாரர்கள் அனுபவிச்சுக்கிறலாம் அப்படிங்கிறது கொடுக்கணும். இதுதான் வள்ளல் பெருமானாருக்கும் நடந்தது. வள்ளல் பெருமானார் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 1930 வருஷம் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது. 1930 கிருஷ்ணசுவாமி படையாச்சி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, தர்மசாலையை வந்து சங்கத்துக்கே கொடுத்துடணும் அப்படின்னு எடுத்துடுவார். ஏன்னா பெருமான் ஏற்படுத்தினது முதல்ல சங்கம், அதற்கப்புறம் தர்மசாலை, அதுக்கப்புறம் ஞான சபை, இந்த 3ஐயும் ஐயா உருவாக்கினார். அப்போ அந்த தர்மசாலையை வந்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்குமே வடலூர் பெருவழி, மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் எல்லாமே வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அது சம்மந்தமாக இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு கேஸ் நடக்குது, வாதிக்கும் பிரதிவாதிக்கும். அதாவது இந்த தர்மசாலையை வந்து சங்கத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி படையாச்சி அப்படிங்கிறவர் வந்து கேஸ் போடுறார். அந்த இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர்கள் அவங்களும் ஜட்ஜ் தான், நீதிபதிகள் தான். அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளலார் டிசப்பியர்டு, வள்ளலார் காணாமல் போய்விட்டார் அப்படிதான் அவர் சொல்கிறாங்க. வள்ளலார் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறத சொல்லலை. இது ஒன்றும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதே போல் ஐயா காணாமல் போனதுக்கப்புறம் 1880 74 ஐயா காணாமல் போகிறார். 80 என்ன பண்ணுறாங்கன்னா, அக்டோபர் மாதத்தில் அது வந்து சிதம்பரம் தாலுகா லிமிட்டில் வரும். இன்றைக்கி அது வேறு தாலுகாவில் வரலாம். சிதம்பரம் தாசில்தார் ஒரு அறிக்கை வெளியிடுறார். ஏன்னா ஐயா மறைஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே சொத்தை மாற்றணும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 6 ஆண்டுகளாக ராமலிங்க பரதேசி என்பவர் பகிரங்கத்தில் வெளிப்படாமையினால், ஸோ ஐயா இறந்துட்டார்னா தாசில்தார் வந்து அவர் இறந்துட்டார்னு சொல்லணும். ஏன்னா 74 மறைஞ்சிடுறார். 6 வருஷம் கழிச்சு 1880 சொல்றார், ராமலிங்க பரதேசி என்பவர் பகிரங்கத்தில் வெளிப்படாமையினால் அவர் பெயரில் தச்சாவேது செய்யப்பட்டுள்ள நிலங்களுக்கு தீர்வை செலுத்த, அதாவது வரி செலுத்த அடியில் குறித்த நாள் வரை ஏஜென்ட்டுகளாக நியமிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. ஏன்னா 6 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 4 பேரை அதுக்கு ஏஜென்ட்டாக நியமிக்கணும் அப்படி சொல்லிட்டு, இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருக்குன்னா நீங்கள் தெரிவிக்கலான்னு 6 வருஷத்தோட முடிவில் கொடுக்குறார். அவர் 4 பேரை நியமிக்கிறார். யாரன்னா, ஆறுமுக முதலியார், வக்கீல் வெங்கடேஷ் ஐயர், நயினா ரெட்டியார், சபாபதி குருக்கள் அப்படின்னு 4 பேர். அப்போது 1874 மறைந்த வள்ளல் பெருமான் பகிரங்கத்தில் வெளிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு 1880 தாசில்தார் கொடுத்ததும் இருக்குது. 1930 இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லையும் வள்ளலார் டிசப்பியர்டு, காணாமல் போய்விட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ காணாமல் போயிட்டார்னா ஐயா என்ன ஆனார்? இதுதான் கேள்வி. இதான் அந்த $1 மில்லியன் கொஸ்டின். என்ன ஆனார்? வள்ளலார் என்ன ஆனார்? இதுதான் அந்த கேள்வி. வள்ளலார் என்ன ஆனார் அப்படின்னா ஒரே கேள்வி பதில் சொல்ல வந்தால் வள்ளலார் தெய்வமானார். சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு எதுனா இறைநிலை அறிந்து அம்மையமாதல். ஏன்னா அவர் எல்லாமே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டாரு, அது ஆகி காட்டிட்டாரு. ஆமாம். அப்போ இதுக்கு என்ன ஆதாரம்? சரி, இது வெளியில் இருக்கிறவங்க சொன்னாங்க. இப்போ வள்ளலார் காணாமல் போனார், அப்போ அவருடைய தேகம் என்னவாச்சு, அவர் உடம்பு என்ன ஆச்சு? ஏன்னா ஒரு மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த உடம்பு செயல்படக்கூடாது. வள்ளல் பெருமான் மரணம் அடையலை. ஏன்னா சில பேர் கூட ஒரு வள்ளல் பெருமானுடைய 200வது ஆண்டு விழா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்படி நடக்கும்போது ஒரு சில இடத்துல பேசுகிற சொற்பொழிவாளர்கள், அவங்க சன்மார்க்கத்துக்கே தொடர்புள்ள சொற்பொழிவாளர்கள், அவங்க பேசும்போது வள்ளல் பெருமானாரை வந்து எரிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு தவறான வாதங்களை எல்லாம், ஜோதியானதுக்காக கற்பூரத்தை வச்சு ஜோதியாவே எரிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அதை ஒரு மீட்டிங்கில் பேச போய் அப்புறம் சன்மார்க்க அன்பர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அருட்பா படிச்சுட்டு பேசுங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லி நிறைய ப்ராப்ளம் ஆச்சு, ஒரு விவாதமாகவே ஆச்சு. ஆமாம். அப்போ ஐயா என்ன ஆனார் அப்படிங்கிறத ஐயாவுடைய பாட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வரலாம். இது தாசில்தார் கொடுத்தது, இதெல்லாம் கவர்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கட்டும். ஐயாவுடைய பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பாடல்களில் தன் பெற்ற நிலைகளை பெருமான் சொல்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, ஒரு மனுஷனுக்கு எதனாலெல்லாம் மரணம் வரும், ஒரு மனிதர் பிறந்தா இறப்பார், இதுதான் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க.
அப்போ ஒருத்தர் மரணத்தை ஜெயிக்கிறார் அப்படிங்கும்போது அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை சக்கரமே அதான், பிறப்பு ஆமா. இறப்பு சர்க்கிள் தான். அதனால என்ன சொல்றாரு, ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர். இதை தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. இதை நீங்க பெறணும்னா அருட்பெருஞ்சோதி இறைவனை சாருங்கள். இப்போ இந்த தேகம் ஸ்தூல தேகமா இருக்கு, மண்ணான தேகமா இருக்கு. இந்த தேகத்தை சுத்த தேகமா மாற்றணும். அப்புறம் அது பிரணவ தேகமா மாறும், அப்புறம் ஞான தேகமா மாறும். ஏன்னா ஐயா வந்தது நோக்கம் என்ன? மரணத்தை ஜெயிக்கணும், இறைநிலை அடையணும். அப்போ இறைநிலை அடையணும், மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த தேகத்தை மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறார், தவம் புரிகிறோம். தவம் புரியும் போது ஆற்றல் எப்படி வெளியில் போகுது, வீணாகுது. எப்படி வீணாகுது அப்படிங்கிறத பார்க்குறாரு.